அதிமுக, பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அன்புமணி தலைமையிலான பாமக மீண்டும் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அக்கட்சி தாவேகாவுடனான பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் பின்னணி குறித்த தகவல்களை பார்க்கலாம். பீகார் தேர்தலில் வென்ற கையோடு தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதன்படி அதிமுக, பாஜக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்கட்சி தலைவர் அன்புமணி அளித்திருக்கும் பேட்டி அவர் கைவசம் இன்னொரு வாய்ப்பையும் வைத்திருப்பதை காட்டுகிறது. தனது மக்கள் உரிமை மீட்பு பயணம் குறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும், அதற்கு மேல் தற்போது கூற முடியாது என கூறிவிட்டார். இது அவரது தரப்பு தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா எனும் யூகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓராண்டுக்கு முன்பு வரையில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் பெறும் கூட்டணி ஆட்சியே தமிழகத்தில் அமையும் என்று கூறி வந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் எடப்பாடி கே. பழனிசாமி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என்றும், அதே நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் கூட்டணி ஆட்சியில் பங்கு என்றும் திரும்ப திரும்ப கூறி வருவதால் அன்புமணி கூட்டணி விஷயத்தில் நிதானமாக செயல்படுவதாக சொல்கிறார்கள் அவரது கட்சியினர். இந்த பேட்டியில் கூட கூட்டணி ஆட்சி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியவரும் என்று ஆழம் பார்ப்பது போல பதிலளித்தார் அன்புமணி. திமுக ஆட்சியை வீழ்த்தும் நோக்கில் தாவேகாவுடன் இணைந்து புதிய அரசியல் அணியை உருவாக்கவும் பாமக தயாராக இருப்பதையே அன்புமணியின் பேச்சு காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அதிக தொகுதிகளை பெறும் நோக்கில் பாமகவே இந்த தகவல்களை திட்டமிட்டு வெளியிட்டிருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் அதிமுக கூட்டணியை உறுதி செய்யாமல் இருக்கின்றன. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றோரும் தங்கள் நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. டிசம்பர் மாதத்துக்கு பிறகே தமிழக அரசியலில் கூட்டணி குறித்த தெளிவு கிடைக்கும் என்றும், அதுவரையில் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்கும் வேலையில் அரசியல் கட்சிகள் ஈடுபடும் என்றும் சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.